ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான, வாயில் வச்சாலே கரைஞ்சி போகக்கூடிய உக்காரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் பாசிப்பருப்பை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 6 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க, அப்போ உக்காரை நல்லா சுவையாக இருக்கும். இந்த நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினதுமே இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்க, கடலை மாவு நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறையா சேர்த்துறாதீங்க, 1/4 கப் சேர்த்துனா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எந்தவித கட்டி இல்லாமல் இந்த வெல்லம் நல்லா கரையணும். பாருங்கள், எந்தவித கட்டி இல்லாமல் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லத்தோட பாசிப்பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான், ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு இந்த வெல்லத்தோட தண்ணி சுத்தமாக வத்துற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடிபத்திரும். பாருங்க, இந்த மாதிரி பாசிப்பருப்பும் வெல்லமும் ஓரளவுக்கு கெட்டியானதும் இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த 3ஐயுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. உக்காரு இன்னும் நல்லா கெட்டியாகணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். உக்காரே இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பு பேனில் ஒட்டாத பதம் வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான உக்காரை ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.